ஸோ என்னென்னா ராஜா சார் சொல்லுவார், அதாவது அப்படி அப்படியே இன்பில்ட்டாக இருக்குது, அது பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லுவார் டியூன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 லிரிசிஸ்ட்டை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்ருக்கோம். இப்போ என்ன மேஜிக் நடக்கிறதுன்றதை பார்க்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு லீடர் தேவை. அந்த லீடர் யாருன்னா, ஆமாம், இன்னைக்கு டேட்டில் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டேரக்டர், த மோஸ்ட் ஸ்டைலிஷ் டேரக்டர். ஹீ இஸ் நாட் கௌதம் மேனன், ஹீ இஸ் அ ஃபினோமேனன். வெல்கம் மிஸ்டர் கௌதம் மேனன் ஆன் ஸ்டேஜ். எனக்கு என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக இவங்க லிரிக்ஸ் எழுதுவாங்க, அவர் இன்ஸ்டண்ட்டாக என்ன இன்னோவேஷன் வேணால் பண்ணுவார் ஆன் த செட்ஸ்லேயே. இவர் இன்ஸ்டன்டேனிட்டி அண்ட் ஸ்பான்டேனிட்டிக்கு பேர் போனவர். இவங்களோட காம்பினேஷனில் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு டியூன் உதிக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழர்களின் இதயங்களில் எல்லாம் இணைந்த இசைஞானி அவர்கள், அவரது தேகத்தில் ஹார்மோன்கள் எல்லாம் ஹார்மோனியங்கள், ரத்தமெல்லாம் ராகம் தாளம் பல்லவி, தசையெல்லாம் இசை, அவரது சுவாசக்குழல் எல்லாம் புல்லாங்குழல். அதனால்தான் அவர் சுவாசிப்பது கூட வாசிப்பதைப் போலவே லயமாக வெளிவருகிறது. இசை என்பது அமைதி என்று அவரது பாடல்களை கேட்டுத்தான் நாம் அறிந்து கொண்டோம். இசை என்பது தியானம் என்று அவரது பாடலை கேட்டுத்தான் நாம் அறிந்து கொண்டோம். இசை என்பது அன்பு என்று அவரது பாடல்களை கேட்டுத்தான் நாம் அறிந்து கொண்டோம். இசை என்பது ஆனந்தம் என்பது அவரது பாடலை கேட்டுதான் நாம் அறிந்து கொண்டோம். இசை என்பது கடவுள் என்று அவரது பாடலை கேட்டுதான் நாம் அறிந்து கொண்டோம். எங்கள் தாலாட்டை, எங்கள் புன்னகையை, எங்கள் கண்ணீரை, எங்கள் நதியின் ஒளியை, எங்களது மலைகளின் மௌனத்தை, எங்களது தனிமையை, எங்களது இனிமையை பாட்டுக்குள் வைத்த பண்ணைபுரத்துக்காரரே, உங்கள் நதிக்கரையில் ஒரு சிறு தோணியாக நான் நிற்பதற்கு இடம் கொடுத்ததற்கு என்னுடைய நன்றி. வெல்கம் மிஸ்டர் பழனி பாரதி. இசைஞானியை தெய்வமாக கொண்டாடுகிற ரசிக பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இசைஞானியை பற்றி நான் பேசுவது என்பது வானத்தின் புகழை பாடுவதற்கு ஒரு சின்ன நட்சத்திரம் வாயசைப்பதை போன்றது. ஆனாலும் அந்த நட்சத்திரம் அந்த வானத்தின் பக்கத்திலிருந்து அந்த வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படித்தான் நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். இசைக்காக பிறந்து இசையோடு வளர்ந்து இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இசைஞானி அவர்கள். அதனால்தான் அவரது ஹார்மோனிய பெட்டியின் கருப்பு வெள்ளை கட்டைகளுக்கிடையில் நமது இரவுகளும் பகல்களும் கட்டுண்டு கிடக்கின்றன. இந்த உலகத்தை ஆள்வதற்கு செங்கோல் தேவையில்லை, ஒரு புல்லாங்குழல் போதும் என்று நிரூபித்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். காவிய கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல்தான் என் நினைவுக்கு வருகிறது. நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் இவர் ராஜா, கோட்டை இல்லை கொடிகள் இல்லை, அப்பவும் இவர் ராஜா. இசையால் இவர் படைத்திருக்கும் ராஜாங்கம் அழகானது, அற்புதமானது, அமைதியானது. ஏனென்றால் அங்கே யாரும் யாரையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க தேவையில்லை. அங்கே அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை. லஞ்சம் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்பதால் அதை பெற்றுக்கொள்கிறவர்களும் யாரும் இல்லை. அதனால் அண்ணா ஹசாரே போன்றவர்கள் அங்கே உண்ணாவிரதம் இருக்க தேவையில்லை. அங்கே வன்முறை இல்லை. ஆகவே அங்கே பின்லேடனும் இல்லை, அவரை துரத்தி வேட்டையாடிய ஒபாமாவும் இல்லை. ராமருக்கும் பாபருக்கும் சண்டை மூட்டுவதற்கு அங்கே யாரும் இல்லை. அவருடைய ராஜாங்கத்தில் எல்லோரும் குழந்தைகள், எல்லோரும் கடவுள்கள், குற்றமற்றவர்கள், நோயற்றவர்கள். இங்கே 2 விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முகப்புத்தகத்தில் புலம்பெயர்ந்த ஒரு ஈழத்தமிழர் இசைஞானியை பற்றி ஒரு பதிவை செய்திருந்தார். அவர் சொன்னார், இன்றைக்கு நான்
உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு காரணமே இசைஞானி அவர்கள்தான். ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த நேரத்தில் என்னுடைய கண்ணீர் சுமந்த இரவுகளை அவர்தான் தாலாட்டினார். என்னுடைய வலிகளை அவர்தான் வாங்கி கொண்டார். என் துயரங்களை அவர்தான் துடைத்து விட்டார். இன்றைக்கு ஆசுவாசமாக நான் சுவாசிக்கிறேன் என்றால் அதற்கு இசைஞானியின் பாடல்கள் தான் காரணம் என்று அவர் சொன்னார். அதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு தம்பதி, அந்த பெண்மணி கர்ப்பமாக இருந்தாள். வயிற்றில் குழந்தைக்கு அசைவு இல்லை. மருத்துவரிடம் செல்கிறார்கள். மருத்துவர் சிகிச்சை அளிக்கிறார். அப்போதும் குழந்தைக்கு அசைவு வரவில்லை. அந்த பெண்மணி ஒரு இசை ரசிகை. ஒரு ஆலோசனையின் பேரில் மருத்துவர்கள் அந்த பெண்மணியிடம் இசைஞானியின் இசையை வாசிக்க டேப் ரெக்கார்டில் போட்டு கேட்க சொல்லுகிறார்கள். ஆச்சரியத்தை பாருங்கள், அந்த குழந்தையின் கைகளும் கால்களும் அசையத் தொடங்குகின்றன. அதன் பிறகு இசைஞானியின் ஹார்மோனியத்திலிருந்து எப்படி சுகமாக ஒரு பாடல் வெளிப்படுகிறதோ அப்படி சுகமான ஒரு பிரசவத்தில் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். யார் வேண்டுமானாலும் இசைஞானியாக வர வேண்டும் என்று முயற்சி செய்யலாம், பயிற்சி செய்யலாம். ஆனால் இந்த உலகத்திற்கு எப்படி ஒரு சூரியன் ஒரு நிலவு இருக்கிறதோ அதே மாதிரி தான் ஒரே ஒரு இளையராஜா. இங்கே ஜெயகாந்தன் அவர்களை பற்றி இசைஞானி அவர்கள் சொன்னார்கள். ஜெயகாந்தன் சொன்ன வார்த்தைகளை மட்டும் உங்களிடத்தில் சொல்லி நான் விடைபெறலாம் என்று இருக்கிறேன். அவர் சொன்னார், இளையராஜா இந்த மண்ணில் இருக்கிற பண்களை எல்லாம் நமக்கு கண்டெடுத்து கொடுப்பதற்காக விண்ணுலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவதூதன் என்று அவர் சொன்னார். அந்த தேவதூதனை உங்களோடு சேர்ந்து நானும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.